சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஆந்திரா ஸ்பெஷல் குத்தி வெங்காய கூரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, வெந்தயம், எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நிலக்கடலை, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் எள்ளு, புளி, அதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் தேங்காயும் பாப்பி சீட்ஸும் போடுவோம். இதை மிக்சியில் போட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இதில் 4 கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். மீதியை கிரேவிக்கு வச்சிடலாம். இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு ஸ்டஃபிங் பண்ண கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதையும் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா மசாலா, உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கறி ரெடி.